நான்காவதாக ஏஎஸ் விநாயகா பழனிசாமி. சாமாபுரம் விநாயக பழனிசாமி அவர்கள் ஏற்படுகிறது. அறிவுக்கடல், அப்படித்தான் நான் சொல்லுவேன். ஃபாதர் ஜெகத் கஸ்பார் அவர்கள் நம்முடைய மத்தியில் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அவர் பேசினால் யாரும் எழும்பி போகவே முடியாது. அவருடைய பேச்சு நம்மை கட்டி போடும். அப்படிப்பட்ட தந்தை அவர்கள் நம்முடைய அழைப்பை கேட்டு மகிழ்ச்சியோடு இந்த வேளையிலே வந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். தந்தை அவர்கள் இப்போது வந்து நல்ல ஒரு வாழ்த்துரையை வழங்கி விருது பெற்றவர்களை வாழ்த்தி, பெற இருக்கிறவர்களை வாழ்த்தி, அதன் பிறகு அவருடைய திருக்கரங்களினால் இன்னும் விருது வர இருக்கக்கூடியவர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பிப்பார்கள். எங்கே அரங்கு நிறைந்த கரகோஷத்தோடு அருந்தந்தை உச்சங்கள் கூட்டி, முதுகுலோடு தவை கூட்டி, அச்சந்தத்துள்ளே அளப்பரிய பொருள் கூட்டி, சொற்சங்கமான சுவைமிகு கவி கூட்டி, அற்புதங்களெல்லாம் அனைத்து மாட்டி, வேண்டுகின்ற பொழுதெல்லாம் விளைகின்ற வித்திரம், தோன்றுகின்ற பொழுதெல்லாம் சுரக்கின்ற தீயும், அரங்கின் பெரியோர்களையும் உள்ளாட்சி அரசு என்கின்ற இந்த முயற்சியும் கூட அல்லாமல் நாட்டினுடைய ஜனநாயக அடித்தளங்களை வலுப்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய செயலை செய்கின்ற இந்த குழுமத்தை நீங்கள் உள்ளபடியே ஒரு பெரிய கரவலை கொடுத்து பாராட்ட வேண்டும். Lord Muruga tour cultural group in this country, and you are here to actually support rather than particular reason in Tamil Nadu. It is actually the first state in India, probably the first geography in the few hands here, the only state. Thank you. இது ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு அவை. குறிப்பாக இந்த பத்திரிகை சமூகத்திற்கு என்னுடைய பாராட்டு ஏனென்றால், மக்களுக்கு அருகாமையில் இருக்கிற அந்த இழையை இந்த இடத்தில் கொண்டாடுகிறேன். பொதுவிலேயே நான் அரசியல் சமூகத்தை பலவீனப்படுத்துகின்ற ஒரு செயலைத்தான் ஊடகங்கள் செய்கின்றனவோ என்று எண்ணுவது உண்டு. அரசியல் சமூகம் என்றாலே அவர்கள் தவறானவர்கள், அவர்கள் ஊழல் பேர்வழிகள் என்கின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குகின்ற ஒன்று ஒத்துக்கொள்வீர்கள் நினைக்கிறேன், இல்லைங்களா? ஆனால் நான் சொல்கிறேன், இன்று நான் ஒரு ஃபாதர், மதம் விட கார்பரேட்டுகளில் இருக்கிறவர்களை விட அதிகமாக கொண்டாடப்பட வேண்டியவர்கள் அரசியல் சமூகத்தில் இருக்கிறவர்கள் தான் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. யாருமே கைகட்ட மாட்டேங்கிறாங்க. காரணம், அதுவும் அடிநிலை அரசியல் இருக்கிறவர்கள் நீங்கள் நம்ம பத்திரிகை நமக்கெல்லாம் பழக்கம். ஆனால் ஒரு நாளைக்கு 100 தொலைபேசி அழைப்பை நமக்காக அல்ல, மற்றவர்களுக்காக என்னை பார்க்க இருக்கணும்னு கேட்டால் எனக்கு அது பெரிய சுமையாக தான் இருக்கும். வருகின்ற அழைப்புகள் எல்லாம் இங்கு இருக்கக்கூடிய இந்த சிறிய பத்திரிகைகள் நோக்கமாக இருக்கிறது என்பது எனது சிற்றறிவு. அந்த வகையில் எனக்கும் இந்த மேடையிலே ஒரு வாய்ப்பு கொடுத்த ரிச்சர்ட் ஆனந்த் அருமை நண்பர் அவர்களுக்கும், அவர் என்னை ஒரே ஒரு நாள் தொலைபேசியில் அழைத்து சொன்னார், ஆனால் நீங்கள் லண்டனிலிருந்து வந்திருப்பதை கேள்விப்பட்டு நீங்கள் ஒரு பத்தி எழுத வேண்டும் என்றார். நான் சொன்னேன், எழுதிக்கார, ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஒரே முன்னால் நம்ம பத்திரிகைகளில் பார்க்கும்போது ஒன்று வலது அல்லது இடது அல்லது மையவாதம் என்பதற்கான இல்லை. ஆனால் இன்றளவும் என்னுடைய 37 ஆண்டுகளில் நான் மையவாத நிலைப்பாடை கொண்டு நான் பத்திரிகைகளை எழுதி கொண்டு வருகிறேன் என்பதையும், உள்ளாட்சி முரசு அப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறது என்கின்ற காரணத்தினால் மட்டும்தான் நான் எழுதுகின்றேன். தொடர்ந்து பக்கசார்பு இல்லாமல் ஒரு பத்திரிகையை நடத்த முடியும், சிறிய அளவில் இருந்தாலும் இதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது. அந்த வகையில் என்னுடைய பங்களிப்பும் அதில் இருப்பது என்பது எனக்கும் தனிப்பட்ட மகிழ்ச்சி. மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்ற காரணத்தினால் மற்றவர்கள் நேரத்தை எடுத்துக்கொள்ளாமல் எனக்கும் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி உங்கள் அனைவரும் விரைந்து கொள்கிறேன்.
அவர்கள் பெஸ்ட் சோசியல் ஆக்டிவிஸ்ட் என்ற விருதினை மூத்த ஊடகவியலாளர் அவருடைய கரத்தில் பெற்றுக் கொள்வார்கள். அடுத்த விருதை பெற வரும்படி எம் மணிமொழி, குளத்தூர் யூனியன், மேட்டூர் சர்க்கிள், சேலத்தை சார்ந்த இவருக்கு பெஸ்ட் பஞ்சாயத்து தலைவர் என்க விருதை உள்ளாட்சி முரசு வழங்குகிறது. மூத்த பத்திரிகையாளரிடமிருந்து இந்த எம் மணிமொழி அவர்களை அழைக்கிறோம். அதிகமாக தெரியும் இந்த சந்தைகளை கேட்டு நாம் அலைபேசியை உங்கள் உள்ளம் திறந்து வைக்கட்டும், மனம் இங்கு சொல்லப்படுவதை கவனித்து கேட்கட்டும். திரு சக்திவேல் அவர்களிடமிருந்து உள்ளாட்சி பத்திரிகையின் சார்பாக விருது பெற மோகன் அவர்களை அங்கு அழைக்கிறோம். தாராமங்கலம் முரசு பத்திரிகையின் பத்திரிகை ஆசிரியர், பத்திரிகையாளர், தொகுப்பாளர், நிருபர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். உள்ளாட்சி அமைப்புதான் இந்த தேசத்தின் ஆன்மா என்று மகாத்மா காந்தியடிகள் சொன்னார். உள்ளாட்சி இல்லை என்றால் எந்த ஆட்சியும் இல்லை. ஆகையால் தான் நேற்றைய முன்தினம் 80வது பிறந்த நாள் விழா கொண்டாடிய மேலாள் பிரதமர், விஞ்ஞான யுக புரட்சியின் நாயகன் பஞ்சாயத்து ராஜ் என்ற சட்டத்தை கொண்டு வந்து வலிமையாக அதை நடைமுறைப்படுத்தினார். பஞ்சாயத்து ராஜ் தான் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம் கொடுக்கிறது. இதற்கு முன்பு வசதி படைத்தவர்கள், அந்த கிராமத்தில் நிலைச்சுவார்ந்தார்கள் மட்டும்தான் ஊராட்சி உள்ளாட்சியில தலைவராக வர முடியும். ஆனால் எளிய மக்களும், கடைக்குள்ளவனும், யாழ் எளிய மக்களும், குறிப்பாக பெண்களும் பச்சை பேனாவில் கையெழுத்திட முடியும் என்ற சட்டத்தை கொண்டு வந்தவர் தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள். இதை யாரும் மறுக்க முடியாது. ஒரு காலத்தில் சுதந்திரத்துக்கு முன்பும் சரி, சுதந்திரம் அடைந்த பிறகும் சரி, யார் உள்ளாட்சி தலைவராக முடியும்? செல்வந்தர்கள், நிலச்சுவாந்தார்கள், மிகப்பெரிய அளவில் பேசப்படுகின்ற ஜமீன்தார்கள், பண்ணையாளர்கள் தான் அந்த உள்ளாட்சியில தேர்தலே நடத்தாமல் நான் தான் தலைவர் என்று பிரகடனப்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் சங்க இலக்கியமும் சங்க இலக்கணமும் என்ன சொல்லுகிறது? உத்தரபேரூர் கல்வெட்டு. உத்தரபேரூர் கல்வெட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சென்றால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு குடவோலை முறையில் தலைவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ஜனநாயகம் விழுந்திருக்கிறது என்றால் இடையில வந்தவர்கள் எல்லாவற்றையும் மூட நம்பிக்கையும் மதவாதத்தையும் புகுத்தி நம்முடைய இலக்கியம் இலக்கணங்களுக்கு எதிராக எல்லாவற்றையும் திணித்து விட்டார்கள். அதுதான் இன்று அதை அகற்றுவதற்கு நாம் எல்லாம் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். இங்கு ஆன்மீகவாதிகள் இருக்கிறார்கள். ஆன்மீகம் என்பது வேறு, இந்து வெறி என்பது வேறு. நானும் ஆன்மீகத்தை நேசிக்கின்றவன், நானும் ஒரு இந்து. ஆனால் இப்பொழுது நடைமுறையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த தேசத்தில் என்பது எல்லோருக்கும் தெரியும். யார் வாழ வேண்டும், யார் வாழக்கூடாது. மகாத்மா காந்தியடிகள் சுதந்திரமாகி தரும் பொழுது இந்த மண்ணில் யார் யாரெல்லாம் பிறக்கிறார்களோ அவர்களுக்கு சம உரிமை என்று சொன்னார். இந்தியாவின் பிரஜைகள் அனைவருக்கும் சம உரிமை, சம வாய்ப்பு தர வேண்டும் என்று சொன்னார். அதைத்தான் பாபா சாஹிப் அம்பேத்கர் சட்டமாக ஏற்றினார். அந்த சட்டம் சொல்லுகிறது, இந்த தேசத்தில் எவன் ஒருவன் பிறக்கிறானோ, இந்த மண்ணில் எவன் ஒருவன் பிறக்கிறானோ அவர்களுக்கெல்லாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சம உரிமை தருகிறது. கிறிஸ்தவனுக்கு ஒரு உரிமை, இஸ்லாமியருக்கு ஒரு உரிமை என்று இல்லை. இந்துக்களுக்கு ஒரு உரிமை, பார்சிகளுக்கு ஒரு உரிமை என்று கிடையாது. பௌத்தர்களுக்கு ஒரு உரிமை, மற்றவர்களுக்கு ஒரு உரிமை என்று கிடையாது. எவன் இந்த மண்ணில் பிறக்கிறானோ அவரெல்லாம் இந்த தேசத்தில் பிரஜைகள் என்று பாபா சாஹிப் அம்பேத்கர் சொன்னார்.
ஆனால் அதற்கு ஒரு படி மேலே போய் பார்த்தால் உலக நாடுகளிலே இன்டர்நேஷனல் ஆக்ட் என்று சொல்லுகிறார்கள். வான்வெளியில் விமானத்தில் எந்த எல்லையில் எந்த நாட்டில் ஒரு குழந்தை பிறக்கிறதோ அந்த குழந்தையை அந்த தேசத்தின் பிரஜையாக சிட்டிசனாக பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சட்டம் இடம்பெறுகிறது. நடந்து கொண்டிருக்கிறது 10 ஆண்டுகளாக. யார் இருக்க வேண்டும், யார் இருக்கக்கூடாது, யார் இந்த தேசத்தின் பிரஜைகள், யார் பிரஜைகள் இல்லாதவர்கள், இப்படியெல்லாம் ஒரு விருப்பு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் உண்மையாக உள்ளாட்சி பிரசு உள்ளாட்சியில் மட்டும் இருக்கக்கூடாது, நல்லாட்சிக்கும் இங்கு வர வேண்டும். எல்லா கருத்துக்களையும் எழுத வேண்டும். உள்ளாட்சி இல்லை என்றால் இந்த நல்லாட்சி இந்த தேசத்தில் கிடையாது. ஆகவே இந்த 15வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்ற உள்ளாட்சி முரசுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன்.